கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின் பின்பாகம். நீ ஜனங்களின் நிந்தையை இனிமேல் சுமப்பதும் இல்லை, நீ இனிமேல் உன் ஜாதிகளை சாக கொடுப்பதும் இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஒரு நாள் காலையில் தமிழக முதல்வர் காமராஜர் ஐயா அவர்களுடைய இல்லத்திற்கு ஒரு முதியவர் கடந்து சென்றார். இந்த முதியவர் காமராஜர் ஐயா அவர்கள் வீட்டிற்கு சென்ற பொழுது காமராஜர் ஐயா அவர்கள் பழைய சோறு, வெங்காயம், மிளகாய் வைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தார். ஆனால் காமராஜர் ஐயா அவர்கள் சாப்பிடும் உணவில் ஏதோ ஒரு நாற்றம் வருவதாக அந்த முதியவர் கவனித்து காமராஜர் ஐயா அவர்கள் சாப்பிடும் அந்த உணவை உற்று பார்த்தார். காமராஜர் ஐயா அவர்கள் சாப்பிட்ட பாத்திரத்தில் ரேஷன் அரிசியினால் முந்தின இரவு சமைக்கப்பட்டு மீதமிருந்து உணவு தண்ணீர் ஊற்றப்பட்டு காலையில் பழைய கஞ்சியாக அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளதை பெரியவர் அறிந்து கொண்டார். அதை பார்த்த பெரியவர் காமராஜர் ஐயாவிடம், ஐயா, நீங்கள் ஏன் ரேஷன் அரிசி சாப்பிடுகிறீர்கள்? நல்ல அரிசி வாங்கி சாப்பிடலாம் அல்லவா என்று கேட்டார். காமராஜர் அவர்கள் சிரித்து கொண்டே, என் மக்கள் எல்லாரும் இந்த ரேஷன் அரிசியை தானே சாப்பிடுகிறார்கள், அப்படி இருக்கும் பொழுது நான் மட்டும் வேறு அரிசி சமைத்து சாப்பிட முடியுமா என்று கூறினார். இதே போலத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தம்மையே வெறுத்து நமக்காக இந்த பூமிக்கு வந்து நம்மோடு வாழ்ந்து நாம் உண்ட உணவை உண்டு மனிதன் படும் எல்லா பாடுகளும் பட்டு நம்மீது அன்பு கூர்ந்தார். இஸ்ரவேல் தேசத்தை பற்றி மனிதர்கள் சில ஆண்டுகள் முன்பாக கூறியது இதுதான். அது ஒரு பாழடைந்த மற்றும் கைவிடப்பட்ட நிலம். பல வழிகளில் இது முதல் மற்றும் 2ஆம் நூற்றாண்டுகளின் ரோமானிய வெற்றிகளிலிருந்து 19ஆம் நூற்றாண்டில் தொடங்கி சியோனிச இயக்கம் வரை இஸ்ரவேல் நிலத்தை விவரித்தது. பற்றாக்குறை, நோய் மற்றும் தரிசு நிலமாக இருந்ததால் இப்படி குறிப்பிட்டனர். இஸ்ரவேல் தேசத்தை சுற்றுச்சூழல் ரீதியாக மாற்றியமைப்பதாக கர்த்தர் வாக்குறுதி அளித்தார். அதை மீண்டும் ஒரு முறை விருந்தோம்பல் தேசமாக மாற்றுவேன் என்றும் கர்த்தர் வாக்குரைத்தார். இன்று இதை நாம் காணலாம். கடவுள் இஸ்ரவேல் மக்களின் முயற்சி மற்றும் புத்தி கூர்மை மற்றும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதத்தின் மூலம் செயல்படுகிறார். மேலும் மற்ற நாடுகளின் பார்வையில் இஸ்ரவேலின் அந்தஸ்தை உயர்த்துவார். அவர்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை வழங்குவேன் என்று கர்த்தர் வாக்குரைத்தார். இனி இஸ்ரவேல் மக்கள் அவர்களுடைய நிந்தையை சுமப்பதில்லை என்று கர்த்தர் வாக்குரைத்தார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இன்றைய சூழலில் நீங்கள் பாழடைந்த தேசம் என்றும் கைவிடப்பட்ட நிலமென்றும் பிறர் கூறலாம். ஆனால் கர்த்தர் உங்களை கண்ணோக்கி பார்ப்பார். கர்த்தர் உங்களுக்காக இறங்கி வந்து உங்களுடைய காரியங்களை மாற்றி அமைப்பார். உங்களுக்கு தெய்வீக ஞானத்தை கொடுத்து உங்களை வாழ வைப்பார். கர்த்தரே உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து உங்களை சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார். இனி நீங்கள் நிந்தையை சுமப்பதில்லை. ஜெபம் செய்வோம். அன்புள்ள கர்த்தாவே, எங்களுடைய நிந்தையை நீர் சிலுவையிலே சுமந்து விட்டீர். இன்று எங்கள் நிந்தை நீங்கி நாங்கள் மகிழ்ச்சியாக எங்கள் காரியங்களை செய்ய எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.